வணக்கம் நண்பர்களே. மாளவிகா யோகம். மாளவிகா யோகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ரெண்டும் கூடி கேந்திரம் திரிகோணங்கள்ல இருந்ததுன்னா அந்த மாளவிகா யோகம் நடக்கும். அந்த திசை நடக்கும்போது தான் நடக்கும். அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லா கால சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. ஒரு இளவு வீட்டுக்கு போனால் கூட அங்கே ஒரு ஜோக் அடித்து சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர்த்த பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் அவங்க மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாளவியா யோகம்ங்கிறதான். இந்த மாளவியா யோகத்தில் முக்கியம் வந்து 4ஆம் இடம்ங்கிறது வந்து சபை, அதாவது இடம் பொருள் அந்த மாதிரி விஷயம். 5 வந்து யோகாதிபதி. இந்த இடம் பொருள் எல்லாமே வந்து யோகமாக மாறுது அவங்களுக்கு. அப்படி யோகமாக மாறும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இனாமா கிடைக்கிறது. இனாமான்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு விருது கொடுக்கும். யாரோ ஒருத்தர் வாரிசு இல்லாதவங்க அந்த சொத்து இவங்களுக்கு போய் சேரும். இப்படி இனாமா தர்மமா சும்மா கிடைக்கும். நீங்கள் சில இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹீரோ வந்து கார் வாங்கி கொடுத்துருப்பார். ஒரு சாமியாருக்கு சில கார்லாம் பரிசு கொடுத்துருப்பாங்க. சில தலைவர்களுக்கு தங்கத்திலே ஒரு செங்கோல் கொடுத்துருப்பாங்க. பரிசும் பொருளும் வாரி வழங்குவாங்க. இப்படி அடுத்தவங்களோட பணம் காசெல்லாம் வந்து ஒருத்தனுக்கு கிடைக்கணும்னு வைங்களேன். அப்போ அந்த மாளவியா யோகம் இருந்தால் தான் சும்மா அனாமத்தாக கிடைக்கும். எவனோ சம்பாரித்து வச்ச சொத்து, எவனோ உழைப்பு, அடுத்தவங்களோட தனம் இனாமாக கிடைக்கிறது தான் இந்த மாளவியா யோகம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் எப்பயுமே மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் மகிழ்ச்சி. அந்த திசை வரும்போது அந்த மாதிரி அபரிவிதமான தான தர்மம் இனாமா அந்த பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.